அண்ட் இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன். அப்பா தியேட்டர்ல உட்கார முடியல. அப்ப மொக்க படம் அப்படியே எந்திரிச்சு பாதியில ஓடி வந்த படம் என்ன ரோஹித்? ஆனா, அது நம்ம வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு வெளில போகும்போது சொல்லுவாங்க. இல்ல. உங்களுக்கு பிடிக்கலங்கிற விஷயம் தான். உங்களுக்கு பிடிக்காத ஒரு படம். எதாச்சும் பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். அந்த படம் எனக்கு திருப்தியாவே இல்ல அப்படிங்கிற படம். இல்ல அது கொஞ்சம் பழைய படம் தான் இருக்கு. பரவால்ல. தப்பு கிடையாது. படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருந்தா தான் நம்ம ஓடாம டிஸ்டர்ப் பண்ணணும்னு அர்த்தம். ஏற்கனவே பழைய படங்கும்போது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச படம் வந்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்படி சொல்ல வர்றேன். எனக்கு இது நம்ம வெடின்னு சொல்லி ஒரு படம் இருந்தது. வெடி. ரொம்ப பழைய படம். வெடி விஷால் சார் நடிச்சதா? ஆமா. வெடி ஏன் பிடிக்கல அந்த படம்? அது என்னமோ ஒர்க் ஆகல. ஸோ அதனால ஓகே. அந்த படம் பிடிக்கல. ஆ. ரிப்பீட்டடா பார்க்குற படம்னா எந்த படம் பார்த்தீங்க? ரிப்பீட்டடா பார்த்தீங்கன்னா, நான் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாயகன். கமல் சார் படம். அது நான் இப்ப ரீ ரிலீஸ் கூட நானும் போயிருந்தேன். அப்படியா? ஆமா. கமலஹாசன் ரிலீஸ் பண்ணாருன்னு கமலா தேட்டருக்கு நினைக்கிறேன்ல. போயிருந்தேன். நானும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. யார் அப்பா ரோல் பிடிக்குமா? பையன் ரோல் பிடிக்குமா அதுல? தக் லைஃப். தக் லைஃப். தக் லைஃப்ல நாயகன். நாயகன். கமல் சார் எது பண்ணாலும் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். நாயகன் ரிப்பீட்டடா பார்க்குற படம்.